மேலான அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் நன்மைகளை சேர்த்து கொள்வதற்கும் தீமைகளிலிருந்து நாம் தவிர்ந்து வாழ்ந்து கொள்வதற்கும் உள்ள இடமாக நமக்கு இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். நன்மைகள் அது அணு அளவுக்கு இருந்தாலும் கடுகளவுக்கு இருந்தாலும் அதைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். தங்கம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, சின்ன துளியாக தான் இருக்குது. அதை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஏன்னா பல துளிகள் சேர்ந்தால் அது கிராமாக மாறும், பல கிராமங்கள் அது பவுனாக மாறும். நன்மையும் அப்படித்தான். சின்ன சின்னதாக இருந்தாலும் அவைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும், அவைகளை சம்பாதிக்க வேண்டும். தீமையும் அந்த வகையை சார்ந்தது தான். அது சின்ன தீமை தானே, மக்ரூஹ் தானே, அதுவும் சாதாரணமான ஒரு விஷயம்தானே என்று நாம் யோசிக்கக்கூடாது. சிறு பாவங்கள் செய்ய செய்ய பழகி பல மக்ரூஹ்கள் ஒன்று சேருகிற போது அது ஹராமுடைய அந்தஸ்துக்கு போய்விடுகிறது. ஹராமை செய்து பழகுகிற போது அந்த மனிதன் அடுத்த கட்டத்துக்கு போய்விடுகிறான். எனவே நன்மைகள் எதாக இருந்தாலும் அதை சேகரிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். சின்னத தப்பாக இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறது. சிறிய அமல்தான், அதற்கு பெரிய நன்மைகள், பெரிய கவனிப்பு இருக்கிறது. கீழே கிடக்கிற கல் முள்ளு தான், நீங்கள் அதை எடுத்து போட்டால் அல்லாஹ் அதில் மிகப்பெரியதொரு நன்மையை வைத்து விடுகிறார். வழியிலே ஒரு மரம் தன்னுடைய கிளைகளை பரப்பி நின்றது. ஒருவர் வந்தார், இந்த முள் பலருக்கு பிரச்சனை தருகிறதே என்று பார்த்து ஒன்றும் செய்யலை, நீட்டிகிட்டு இருக்க கிளை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டு போனார். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று வருகிறது. சின்ன செயல்தான், ஆனால் பெரிய நன்மைகள் அதை ஏற்றி தந்து விடுகிறது. பள்ளிவாசலுக்கு அப்படி வழியே அந்த சைடில் போகும்போது ஒரு அம்மா என்ன செய்யும்னா, அப்படி பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடும். வந்து குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுட்டு பள்ளிவாசலை கொஞ்சம் சரி செய்துட்டு போயிடுவாங்க. போகிற போக்கில் ஒரு சின்ன விஷயம், அந்த அம்மா மௌத்தா போயிட்டாங்க. இந்த சூடுலாம் கேட்குறாங்க. அந்த அம்மா ஒருத்தவங்க இடையில வந்து திடீர்னு இந்த வேலையை பார்த்துட்டு போவாங்களே, அவங்க எங்கே, அவங்க மௌத்தாயிட்டாங்க. துல்லூனி அலா கப்ரிகா, ஏன் அந்த அம்மாவுடைய மௌத்தை பற்றி எனக்கு சொல்லலை, எங்கே அடக்குனீங்க, அந்த கபரை காட்டுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போய் கபூரில் பக்கத்தில் நின்று அந்த பெண்ணுக்காக நபி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இந்த சின்ன செயல், ஆனால் அதற்கு பெரிய கூலிகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி விடுகின்றார். எந்த காரியம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிரும்னு நமக்கு தெரியாது. சின்ன வார்த்தையாக கூட இருக்கும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிரும். சின்ன செயல் தான், அல்லாஹ் ரொம்ப பிரியப்பட்டுருவான். இப்படி வரலாறுகளில் அதிகம் சொல்லப்படுவதுண்டு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனிலே அவருடைய புத்தகம் அது, அதில் கடைசி பக்கங்களில் எழுதுமாறு தன் மாணவர்களுக்கு சொன்னதாய் அந்த மாணவர்கள் அறிவிப்பு செய்த ஒரு செய்தி. கபூரில் ஹதரத் இஹ்யா ஹதரத் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடத்தப்பட்டார்கள். கனவிலே இது பற்றி அவர்கள் தன் மாணவருக்கு சொல்லுகிறார்கள், கபூரில் இருந்த மலக்குகள்லாம் வந்து என்னை கேள்வி கேட்டு கண்ணியப்படுத்திட்டாங்க. கேட்ட பிறகு நான் பதில் சொன்னேன், எனக்கு கண்ணியம் கிடைத்தது. உங்கள் இந்த கபூருடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு விசாரித்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், மார்க்கத்துக்காக பல ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன், இதெல்லாம் தான் இந்த கபூர் நமக்கு இவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்துருச்சு நான் நினச்சிக்கிட்டு அவரிடம் பேசி கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு நாள் நீங்கள் புத்தகம் எழுத அமர்ந்தீர்கள். புத்தகம் எழுதுகின்ற அந்த நேரத்தில் உங்கள் மை கூட்டிலே நீங்கள் எழுதுகிற அந்த பேனாவின் அந்த மையில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்தது. நீங்கள் எழுதியிருந்தால் அது ஓடி போயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, அந்த அல்லாவின் படைப்பு கொஞ்சம் தாகம் தீரட்டுமே என்று அமர்ந்திருந்தீர்கள். என்னுடைய படைப்பின் மீது நீங்கள் இரக்கம் காட்டினீங்க. அந்த ஈ வந்து தண்ணி அந்த மையை குடிச்சிட்டு தாகத்தை தீர்த்து கொண்டு போனது. அது வரைக்கும் நீங்கள் எழுதாமல் இருந்தீங்க இல்லையா? இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் உங்களுடைய கபரில் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிவிட்டான்
மறு உலக வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக ஆக்கிவிட்டான். சின்ன செயல்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் நரகத்துக்கு பக்கத்தில் வந்து விடுவான், அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு ஜான் தான் அளவு. அந்த அளவுக்கு அவன் வாழ்நாள் முழுக்க எல்லா தப்பையும் செஞ்சிருப்பான். ஆனால் ஒரு கலிமத்தன், ஒரு கலிமாவை சொல்லுவான். அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிச்சிரும். அந்த மனிதனுக்கும் நரகத்துக்கும் ரொம்ப தூரமாகிவிடும். அவன் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போயிடுவான். இன்னும் சில பேர் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் இருப்பார்கள். வாழ்நாள் முழுக்க அவர்கள் செய்த அமல் அப்படிப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை அவர்கள் பிரயோகிப்பார்கள். அந்த வார்த்தையின் பயன் என்ன ஆகும்னா, சின்ன வார்த்தை தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் போயிடும். இந்த வாக்கியம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் போய்விடுவதனால் அவன் சொர்க்கத்தை விட்டு தூரமாய் நரகத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரஹு, அணு அளவிற்கு யார் ஹைரை நன்மையை செய்கிறார்களோ அதையும் கியாமத்து நாளிலே பார்ப்பார்கள். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரஹு, அணு அளவுக்கு ஒரு தீமையா, அந்த தீமையினுடைய பயன்பாட்டையும் கியாமத்து நாளில் காணுவார்கள். அப்போ நன்மைகளை அது சின்னதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா தஹ்கிரன்ன ஷைஅன் மினல் மஅரூஃப், நன்மையான காரியங்களை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நீங்கள் அதை லேசாக நினைக்காதீங்க. தபஸ்ஸும் அஹீக சதகா, ஒன்றும் இல்லை, உங்கள் தெரிந்த நண்பர்களை பார்க்கிறீர்கள், தெரியாதவர்களை பார்க்கிறீர்கள், பார்த்தா ஒரு புன்னுருவல் பூர்ப்பது கூட சதகா தான். லேசான சிரித்த முகம், அந்த சிரித்த முகம் என்பதே ஒரு தர்மத்துக்கு நிகரானது என்று சொன்னால், இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அது நன்மையான காரியங்கள், அது சின்னதாக இருந்தாலும் கவனத்தோடு அதை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். ஒரு சின்ன குச்சி கிடக்குது, அது ஏதோ ஒன்று, அதில் நீங்கள் அதை எடுத்து போட வேண்டும். அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறார். ஒரு சின்ன உயிரினம், அதன் மீது லேசான ஒரு பரிவு, அன்பு காட்டலாம். அந்த அன்பு அல்லாஹ்வுக்கு பிடித்தமாகி விடுகிறது. ஒரு சின்ன யோசனை யாராவது கேட்கிறார்கள், இன்னைக்கு எங்கே போகணும், எங்கே தெரு, ஆஜி தெரு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. அது சாதாரண விஷயமாக நமக்கு தெரியலாம். ஆனால் அவர் வழி கேட்டு நிற்கிறார். இதுதான் உண்மை. நீங்கள் என்ன செய்யலாம், அதில் பாதையை காட்டலாம். அல்லாஹ் அதற்கு மகத்தான கூலி கொடுக்கிறான். பணியாளர்கள் தான், அந்த பணியாளர்களோடு என்புற பேசுவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு கூலிகளை வைத்திருக்கிறார். பாவங்கள், அது சின்ன பாவம் தானே, லேசான பாவம் தானே, அது வெறி குற்றமில்லையே என்றெல்லாம் பல விஷயங்களை நாம் விட்டு விடுகிறோம். அவற்றில் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். காரணம், எந்த பாவமும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு காரணமாக ஆகப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. எனவே நன்மைகளை சேர்ப்பதற்கும் தீமைகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.